வெல்கம் டு லோகு சேனல். விவசாயிங்க சேற்றில் கால் வச்சாதான் நம்ம மக்கள் எல்லாருமே சோற்றில் கை வைக்க முடியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி வர்ற டைமு, அப்புறம் நெல் நடவு போடுற சீசன். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நடவு நடுற விவசாயிங்களும் சரி, உழவு ஓட்டுறவங்களும் சரி, அப்புறம் காட்டுக்காரங்களும் சரி, நடவு நட்டுட்ருக்கிற ஆளுங்களும் சரி, அவங்க சேற்றில் கால் வைக்கிறாங்க தெரியும் எல்லாத்துக்குமே. ஆனால் அந்த நடவு சமயத்தில் அவங்களால சோற்றில் கை வைக்க முடியுமா, இல்லை அதுக்கு டைம் தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அப்படியே விவசாயியான என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நான் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன், நான் ஸ்பாட்டுக்கு எதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்ருக்குறேன் எப்போ நடவு ஆரம்பித்ததோ அப்போத்துலேருந்து. ஸோ என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போடுறீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, அப்புறம் கருவாடு, முட்டை, நிறைய விதவிதமான காய்கறி பொரியல், வெரைட்டி ரைஸ், அந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறையா ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அது வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா விவசாயிங்களோட உண்மையான லஞ்ச் எப்படி இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். உண்மையாலுமே பார்த்திங்கன்னா விவசாய வேலை செய்கிற எல்லாருமே காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா 11 மணி, மதியான சாப்பாடு கிடையாது. நைட்டு சாப்பாடு ஒரு 9:30 10 மணி, இல்லை மேக்ஸிமம் 7 to 9 அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு 11 மணி, மதியான சாப்பாடு ஒரு 4:30 to 5, நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 அந்த மாதிரி தான் இருக்கும். வருஷம் இந்த நடவு சமயம் பார்த்திங்கன்னா எங்கள் டிராக்டருக்கு ஒரு 15 to 20 பேர் இருக்க ஒரு செட் ஆளுங்க அந்த நாமக்கல், தர்மபுரி அதுக்கு சென்டரில் ஒரு பிளேஸ்லேருந்து வந்துடுவாங்க. இங்கே ஒரு மாதம் தங்கியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு மாதமுமே அவங்க பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க. சிம்பிளான ஒரு குழம்பு, ஒரே ஒரு குழம்பு, ரசம் வைக்க மாட்டாங்க, பொரியல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்போயாவது ரொம்ப தேவைப்படுதுன்னா ரசம் வச்சுப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சாப்பாடு, ரேஷன் அரிசி சாப்பாடும் ஒரே ஒரு குழம்பும் மட்டும்தான். காலையில் ஒரு தடவை செய்வாங்க, நைட்டு ஒரு தடவை செய்வாங்க. அந்த நைட்டு செய்கிறதையே பார்த்திங்கன்னா காலையில் நேரமே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு தான் சுட சுட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மத்தியானமும் பார்த்திங்கன்னா டைமே இருக்காது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் அந்த செட் ஆளுங்கள்லேயே ஒருத்தங்களே சமைச்சிப்பாங்க. அப்புறம் சேத்துலேயே ஃபுல் டேவும் நின்றுட்டு இருக்கிறதுனால, அது குனிஞ்சே இருக்கிறதுனால சாப்பிட்டுட்டு போய் குனிஞ்சு நட முடியாதுன்ட்டு, அப்புறம் சேத்துலேயே நிற்கிறதுனால, தண்ணிக்குள்ளேயே நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா வயிறு டும்முன்னு தான் இருக்கும், பசியும் எடுக்காது. ஸோ நடவு நட்டுட்ருக்கிற லேடிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு நாள் சாப்பிட மாட்டாங்க, கேப் கிடச்சா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஜென்ட்ஸ் வரப்பு வெட்டுறதுனால அவங்களுக்கு பசி சீக்கிரம் ஆயிரும். ஸோ அவங்க ஏதாவது ஒரு கேப் கிடைக்கிற டைமில் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. டிராக்டர் ஓட்டுறவங்களுக்குமே பார்த்திங்கன்னா காட்டுக்காரங்களே சாப்பாடு போட்டுருவாங்க. ஆனால் நாங்கள் டிரைவர்லாம் போடுறதில்ல. டிரைவர்னால் அவங்க அங்கேயே சாப்பிட்டுப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்டே டிராக்டர் ஓட்டுறதுனால அவங்க எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் வீட்டுக்கு வர முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு போவாங்க. அது 4 மணியாக இருந்தாலும் சரி, 5 மணியாக இருந்தாலும் சரி. ஆனால் எங்கேயும் சாப்பிடாம மத்தியானம் பசியோடவே இருந்துட்டு வருவாங்களே தவிர எடுத்துகிட்டும் போக மாட்டாங்க. எடுத்துகிட்டு போனாலும் வண்டியில் வச்சுருக்க முடியாது, ரொம்ப ஹீட் ஆயிரும். அப்புறம் கீழே எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டா அந்த பூச்சி எருவெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டும் போக மாட்டாங்க. அதை விட பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஒரு பக்கம் வச்சு பாதுகாத்துட்டு அப்புறம் வண்டியை விட்டு கீழே இறங்கி சாப்பிட்டுட்டு அதை ஒரு நேரம் பண்ணி வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா டிராக்டரில் உழவு ஓட்டுற இவங்க ஒருத்தர் லேட் பண்ணால் அங்கே 20 பேரோட வேலை கெடுற மாதிரி ஆயிரும். டிராக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஃபஸ்ட்டே நாற்றுலாம் விடுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ஃபுல்லாக குறையளவுன்னு சொல்லி ஓட்டிடுவாங்க. இந்த நடவு சமயம் பார்த்திங்கன்னா அந்த சேத்துல கை இறங்குற மாதிரி நல்லா சேறு குழப்பணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ரவுண்டு சுற்றி வருவாங்க. அப்புறம் குழியாக இருக்கிற பக்கம், மேடாக இருக்கிற பக்கம் அதெல்லாம் ஈக்குவல் பண்ணுற மாதிரி சமன்படுத்துவாங்க. அது போக உப்பு அரைச்சதுக்கப்புறமா ஒரு தடவை ஓட்டுவாங்க. இந்த மாதிரி 3 டைம் ஓட்டி வரதுக்குள்ளே அந்த நடவு நட்டுட்ருக்கிற லேடிஸ் முன்னாடி வயல் நட்டுட்டு வந்துடுவாங்க. ஒரு வயலுக்காக அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா லேடிஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆயிடுவாங்க, வேலையும் முடியாது. ஸோ அவங்க பட்டு பட்டுன்னு ஓட்டி கொடுத்துட்டு வந்தால் தான் அவங்களும் டக்கு டக்குன்னு நட்டுட்டு வருவாங்க. இப்படி தான் வேலை இருக்கிறப்பெல்லாம் சாப்பாட்டை கண்டுக்காமையே விட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுச்சு. லோ பிபி, லோ சுகர் அந்த மாதிரி ஆயிட்டங்காட்டி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதுவும் பெட்ரோல் வண்டியெல்லாம் இருந்துருச்சுன்னா வேணான்னு சொல்லிடுவாங்க. எதுக்குடா வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஏதோ பேட்ரி வண்டிங்காட்டி சரி ஓகே இது ரொம்ப கம்மி செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டில் தான் இருக்கிறேங்காட்டி சரி மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு வான்னு சொல்லி நான் அந்த வயல் காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். அதுவும் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு
பார்த்திங்கன்னா இதுதான் காலையில் வச்ச சாப்பாடு வந்து ஆறி போன சாப்பாட்டை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடணும். அது வந்து நம்ம சாப்பாட்டை வந்து அப்படியே கையில் கரைச்சி கொண்டு போனால் அவங்களுக்கு பிடிக்காது. அது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. சாப்பிடாமையே கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆறின சாப்பாட்டில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அது கூட கொஞ்சம் தயிர், கொஞ்சம் மோர், கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கலந்து நல்லா அப்படியே எடுத்து அண்ணாந்து குடிக்கிற மாதிரி ஒரு பதத்தில் வந்து அடித்து எடுத்துக்கிறது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு தூக்கில் ஊற்றிட்டு அப்புறமா ஒரு சின்ன குண்டா அதை அந்த சாப்பாட்டை வந்துட்டு அப்படியே ஊற்றி குடிச்சிக்கிறதுக்காக கூட வந்து கொஞ்சமாக பொரியல், ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வந்துட்டு அவங்களே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் கை கழுவுறதுக்கு குடிக்கிறதுக்கெலாம் பார்த்தாதுன்னு சொல்லிவிட்டு நான் போகிறப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போவேன். இதுதான் வந்துட்டு எங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டெய்லியுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி சாப்பாட்டை வந்து மிக்சியில் போட்டு அடித்து மோரெல்லாம் ஊற்றி கரைச்சி தான் எடுத்துகிட்டு போகிறது. பொரியல் மட்டும்தான் வந்துட்டு விதவிதமாக மாறிட்டுருக்கோம். பொரியல் இல்லாத டைமில் வந்து ஒரு சின்ன பாக்கெட் ஊறுகாய், பொரியல் இல்லாத டைமுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிடிக்காத பொரியலாக இருந்தால் கத்திரிக்காய், வாழைக்காய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இந்த டைம் வந்து லீவுன்றதுனால நானும் சஷ்வினும் போயிட்டுருக்குறோம். சஷ்வின் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துட்டு அப்படியே வண்டியிலேயே உட்காந்துப்பான். நான் மட்டும்தான் திரும்பி ரிட்டன் வரப்போ நான் மட்டும்தான் வரணும். திருப்பி வந்து அவங்க அப்பாவோடையே ஈவினிங் வந்துடுவான். இதுவும் பார்த்திங்கன்னா என்னால் ஒரு நாள் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. அதுவும் பார்த்திங்கன்னா சஷ்வினை கெஞ்சி கேட்டு எப்படிலாம் கெஞ்ச வேண்டியது இருக்குது பாருங்கள். வீடியோ எடுத்துட்டா அப்லோட் பண்ணுறதுக்கு தான். என்னடா பின்னாடி உட்காந்து இங்கே வச்சு பிடிச்சிக்கோ. வேண்டாம், நான் முன்னாடி வந்துடு. வேண்டாம். இதுதான் வந்து சஷ்வின் ஃபஸ்ட்டு மாட்டேன்னு சொன்னாலும் அப்புறமா செஞ்சிருவான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் நாங்கள் வந்த பாதை. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு பாதி தூரம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வரும், அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா உள் ரோடு வரும், தார் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண் ரோடு வரும். ஆக்டர் விவேக் சொல்கிற மாதிரி ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன்ற மாதிரி போக போக போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில காடெல்லாம், ஒரு சிலது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கூட நினைக்கலாம், ஏன் வந்து சாப்பிடாமல் இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும், நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை செய்யலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா நானுமே வந்துட்டு அப்படி தான் நினச்சிட்ருப்பேன். நானும் அப்படி தான் திட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டுருப்பேன், நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா கூட வேலையை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் பல ஆட்களோட வந்து வேலை கெடும். நாற்றுக்கும் பார்த்திங்கன்னா டைம் ஆயிரும். இந்த சீசன் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாய்க்கால் தண்ணி வரதுனால எல்லா காட்டுக்காரங்களுமே ஒரே டைமில் தான் வந்துட்டு அந்த விதை நெல்லை தூவி இருப்பாங்க. ஸோ அந்த 35 நாள், அதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 35 நாள் தான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நடவு நட்டுறணும். அதுக்கு மேலே நாற்று முத்திருன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆளுங்களும் வந்து வெளியூர்லேருந்து வரதுனால அவங்க அட்லீஸ்ட் போகிறப்போ அவங்களுக்கு ஒரு நாள் கூலி இத்தனை நாள் ஆகுதுன்னு, ஒரு நாள் கூலி வந்துட்டு இவ்வளோ ஆகுதுன்னா 30 நாள் இங்கே தங்குறாங்கன்னா 30 நாளுக்கான கூலியாவது அவங்களுக்கு கட்டுப்படி ஆகணும். ஸோ அத்தனை ஏக்கரா நட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த கூலி கட்டுப்படி ஆகும். சும்மா வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க போகிறப்ப வந்துட்டு ஒரு கூலிக்கான அமௌண்ட்டு கூட எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டுக்கு. அதுவும் இல்லாமல் எல்லா காட்டுக்காரங்களுமே வந்துட்டு அவசரப்படுத்துவாங்க. குறையளவும் ஓட்டணும், நாற்றும் அரிக்கணும், அப்புறம் நடவு நட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு தண்ணி கட்டணுன்றதுனால எல்லா காட்டுக்காரங்களுக்குமே வந்துட்டு, இல்லைனா காட்டுக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா லாஸ் ஆயிரும். ஸோ இந்த 1 மாதம் 1.5 மாதம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே வந்துட்டு வேலை செய்வாங்க. ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் கூட உழவு ஓட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா பகலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த நடவு நடுற பக்கம் உழவு ஓட்டணும். நைட்டில் பார்த்திங்கன்னா கேப் கிடைக்கிற டைமில் அடுத்த நாள் நடவு நடுறதுக்கு இல்லை அதுக்கு அடுத்த வாரம் நடவு நடுறதுக்கு முன்னாடி ஒரு குறையுழவுன்னு சொல்லி ஒன்று ஓட்டுவாங்க. அதை வந்து இந்த கேப் கிடைக்கிற டைமில் ஓட்டி வச்சுட்டா தான் அடுத்து தான் வந்துட்டு அந்த காட்டில் போய் நடவு நடுற டைமில் ஓட்ட முடியும். உண்மையாலுமே வந்து விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தால் மட்டும்தான் இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி சாப்பாடு இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாமல் வந்துட்டு விவசாய வேலையெல்லாம் செய்ய முடியும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போ வந்து நிறைய பசங்க ஐடி ஜாபில் நல்ல ஜாபில் நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு விவசாயத்தில் ஆர்வம். நிறைய பேர் வந்துட்டு இப்போ ஜாபை விட்டுட்டு வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க எங்கள் ஊரில் எல்லாம். இப்போ இருக்கிற நிறைய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து விவசாயத்தில் ஆர்வம் இருக்குது. இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணணுன்ற ஆர்வம்லாம் இருக்குது.
ஆனாலுமே பார்த்திங்கன்னா அப்புறம் அப்பா அம்மாவே வந்து கம்பல் பண்ணி வேலைக்கு அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. என்னென்னா கல்யாணம் பண்ண முடியாது. உண்மையாலுமே வந்துட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுன்றது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலத்தையெல்லாம் அழிக்கிற மாதிரி பால் தொழிற்சாலை, நூல் தொழிற்சாலை, சாயப்பட்டறை அந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் ஊர்லேயுமே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்குது. எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பால் பண்ணை கட்டிகிட்ருக்குறாங்க. நாங்கள் எல்லோரும் பால் பண்ணின உடனே சரி பால் தான் வாங்கிப்பாங்க, கொள்முதல் பண்ணிப்பாங்க, ஒரு ₹2 50 பைசா ₹1 சேர்த்து கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு மக்கள்லாம் வந்து கண்டுக்கலை. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரியாக நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பன்னீர், சீஸ் அந்த மாதிரி ஒரு 15 ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிக்கிற மாதிரி அந்த லெவலில் வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிலத்தடி நீரை கண்டிப்பாக பாதிச்சிடும். அப்புறம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்த எல்பிபி பாசனம் தான். ஸோ மொத்தமாக அழிச்சிருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா தரிசு நிலத்தில் கட்டினாங்கன்னா பரவாயில்ல, விவசாய நிலத்தை தவிர்த்து. என்னதான் விவசாய நிலமாக இருந்தாலும் வாய்க்கால் தண்ணியெல்லாம் பாஞ்சாலும் விவசாயத்தில் வந்து ஆர்வம் இருந்தாலும் இப்போ விவசாயம் பண்ணுற நிலத்தை காப்பாற்றுறதே வந்து பெரிய போராட்டமாக இருக்குது.